الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين صدق الله العظيم அளவற்ற அருளாளர்களே இல்லாத அன்பால் ஏகநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அந்த அல்லாஹ்வின் திருநாமம் குறித்த குத்பாவின் இந்த பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாம் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாது தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமையின் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய காலத்தை நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்துக் கொள்ளிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்மிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை ஒரு குறுகிய காலம் வாழ வைத்திருக்கிறான். வாழ்ந்ததோ அதிக காலம், இன்னும் வாழ இருப்பதோ மிக மிக குறைவான காலம். நாம் வாழ்ந்த காலத்தை சொல்லிவிடலாம், வாழ இருக்கின்ற காலத்தை நேரத்தை சொல்ல முடியாது. எனவே இந்த உலக வாழ்வில் மனிதன் எப்படியும் வாழ்ந்து விடலாம். ஆனால் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இருக்கிறதே, அது சத்தியமானது, அது உண்மையானது. அங்குள்ள வெற்றி அது நிரந்தர வெற்றி, அங்குள்ள தோல்வி அது நிரந்தர தோல்வி. எனவே இங்குள்ள வாலிபம் அது தற்காலிகமானவை, இங்குள்ள சுகங்கள் தற்காலிகமானவை. இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களை இந்த உலகத்திலே வாழ வைப்பதற்காக அல்லாஹ் தந்த அந்த ரிஸ்க் முடிந்து விட்டால், அல்லாஹ் எண்ணி தந்த மூச்சுகள் முடிந்து விட்டால், இந்த உலகத்தை விட்டு நாம் மறுவுலகை நோக்கி எங்களுடைய
அழிவே முடிவே இல்லாத பயணத்தை ஆரம்பித்து விடுவோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளைய மறுமையினால் என்னையும் உங்களையும் சுவர்க்கத்திலே சேர்க்கின்ற நன்னாளாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு வாழக்கூடிய முறைகளை காட்டுவதற்காக, நாம் நல்ல முறையில் வாழ்ந்தால் நல்ல முடிவு கிடைக்கும். அந்த முடிவுக்கு அப்பால் நிரந்தரமாக சுவர்க்கத்தில் இருப்போம். அதுக்கு மாற்றமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அது கைசேதமான வாழ்வாக இருக்கும், கைசேதமான முடிவாக இருக்கும். அது மறுமையிலே நரகத்தை எங்களுக்கு கூலியாக பெற்றுத்தரும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்மிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நலவுகள் செய்யக்கூடிய, நன்மைகள் செய்யக்கூடிய மக்களை, முத்தகீன்களை, சிறந்த முஃமின்களை நாளைய மறுமை நாளை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுவர்க்கம் என்ற ஒரு விசாலமான இன்பகரமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். சுவர்க்கம் என்பதே ஒரு விசாலமான அழிவே முடிவே இல்லாத ஒரு நிரந்தர உலகமாக அல்லாஹ் சுவர்க்கத்தை எனக்கும் உங்களுக்கு மாற்றித் தர வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சுவர்க்கத்தை நோக்கிய இலக்கிய பயணமாக எங்களுடைய பயணம் அமைய வேண்டியதற்காக சுவர்க்கத்தை பக்கம் ஆசை ஆரோடுகின்ற பொதுவாக, சுவர்க்கத்திலே இடங்கள் இருக்கின்ற இன்பங்களை நினைவுபடுத்துகின்ற பொதுவாக, நானும் நீங்களும் சுவர்க்கவாதிகளாக வாழ்வதற்குரிய வாழ்வை அத்திவாரமாக வாழக்கூடிய முன்மாதிரிகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய பொதுவாக இன்றைய பொதுவாவை நானும் நீங்களும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவர்க்கத்திற்கு சுவர்க்கவாதிகள் அங்கே வரவேற்கப்படுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வரவேற்பான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவர்க்கம் நுழைவதற்கு முன்னாலே எங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும். பரிசுத்த அல்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ فَادْخُلُوهَا خَالِدِينَ. சுவர்க்கத்தின் வாசலுக்கு நாங்கள் சென்றதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவர்க்கத்திலே காவலாளிகளை போட்டு எங்களை வரவேற்பார். யார் பயபக்தியுடன் இறைவனுடன் பயபக்தியில் நடந்து கொண்டார்களோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக சப்பு சப்பாக அங்கே சூனத்தின்பால் கொண்டு வரப்படுவார்கள். அங்கு அவர்கள் வந்ததும் அதன் வாசல்கள் தானாக திறக்கப்படும். சுவர்க்கத்தின் வாசல்கள் தானாக சுவர்க்கவாதிகள் அங்கே செல்கின்ற போது திறக்கப்படும். அப்போது அதன் காவலர்கள் அவர்கள் உங்களை நோக்கி உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, நீங்கள் மனம் பெற்றவர்கள், எனவே அதில் நீங்கள் பிரவேசியுங்கள், என்றும் நிரந்தரமாக தங்கியிருங்கள் என்று அந்த சுவர்க்கவாதிகளுக்கு ஆரம்ப வரவேற்பு அங்கே கிடைக்கும். இந்த வரவேற்பை கேட்ட சுவர்க்கவாதிகள் சுவர்க்கம் நுழைவதற்கு கால் அடி அந்த வாசலில் எடுத்து வைக்கின்ற இந்த சீதேவிகள் அந்த சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வை புகழுவார்கள். இந்த உலகத்தில் மாத்திரம் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள் அல்ல, சுவர்க்கத்திலும் போய் அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த முஃமின்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சூழவாதிகள் மறுமையிலும் அல்லாஹ்வை புகழுவார்கள். وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவர்க்கவாதிகளை வரவேற்கின்ற போதும் அந்த சுவர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், எல்லா புகழும் இறைவா உனக்கு, தன் வாக்குறுதிகளை, உன்னுடைய வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றினோம், எனவே எங்களுடைய வாக்குறுதிகளை நீ நிறைவேற்றுகின்றாய், நீ வாக்களித்தவை எல்லாம் உண்மை, எனவே நீ சொல்லுகின்ற அந்த சுவர்க்கத்திலே எங்களை நுழைவிப்பதற்காக அந்த பூமியை எங்களுக்கு உரிமையாக்கின்றாயே இறைவா உனக்கே எல்லா புகழும். இந்த உலகத்திலும் அல்லாஹ்வை புகழ்ந்து வாழ்ந்தவர்கள் மறுமையிலும்
அந்த சுவர்க்கத்தை எங்களுக்கு ஆகமாக்கி தந்த இறைவா உனக்கு எல்லா புகழும் என்று அந்த சுவர்க்கவாதிகள் புகழ்வார்கள். அன்பான வாலிபர்களே, நானும் நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே சுவர்க்கத்தை இலக்கியமாக கொண்டு வாழக்கூடிய வாலிபர்களாக நானும் நீங்கள் விருந்துவிட்டால், அல்லது வயோதிபர்களாக நானும் நீங்கள் விருந்துவிட்டால், நிச்சயமாக மறுமையிலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இன்பகரமான வாழ்வாகத்தான் இருக்கும். அது மாத்திரமல்ல, சுவர்க்கத்தின் கதவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் யாரும் கட்டியது கிடையாது, திறந்தது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜன்னத்தில் முதலில் செல்பவர்களாக நானே இருப்பேன். அவர்களுக்கு முன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் அங்கு யாரும் நுழைந்தது கிடையாது. எனவே ஜன்னத்தின் கதவை நான் தான் திறப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, நாளை மறுமையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாதிகளுக்கு இன்னும் ஏராளமான இன்பங்களை வைத்திருக்கிறார். சுவர்க்கத்தின் நுழையும் ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் செய்த அமல்களுக்கு ஏற்ப அந்த அமல்களின் அடிப்படையில் பிரகாசமானதாக பல ஒளியோடு அவர்கள் அங்கே பிரவேசிப்பார்கள். சில சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திலே நுழைகின்ற போது அவர்களுடைய உடம்பிலே இருந்து வெளிச்சங்கள் வெளிவர ஆரம்பிக்கும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை கண்ணுற்ற ஏறியவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் கேள்வி கேட்பார்கள், யார் கண்ணியமானவர்களே? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலும் பல படித்தரங்களை வைத்திருக்கிறார். சுவர்க்கத்தில் 100 படித்தரங்கள் உள்ளன. ஒவ்வொரு படித்தரத்துக்கு மத்தியிலும் வானம் பூமிக்கு இடைப்பட்ட அளவு வித்தியாசம் இருக்கும். சுவர்க்கத்துக்கிடையிலே ஒரு சுவர்க்கத்துக்கிடையிலே வானம் பூமிக்கு இடைப்பட்ட அளவு வித்தியாசம் இருக்கும். அவற்றின் உயர்வானது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கமாகும். மேலும் மத்தியில் இருப்பது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கமாகும். அந்த சுவனம் நிச்சயமாக, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரிஷ் அதற்கு பக்கத்தில் தான் அரிசி இருக்கிறது. எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டினால், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் ஊடாக எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜன்னத்தில் 100 படித்தரங்கள் உள்ளன, இரண்டுக்கு மத்தியில் 100 வருட வித்தியாசம் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் ஊடாக சொல்லித் தந்தார்கள். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், சுவர்க்கத்தில் குறைந்தபட்ச மதிப்பில் உள்ள ஒருவருக்கு அங்கு சென்றதற்கு பின்னால் அல்லாஹ் விரும்பு என்று சொல்லுவான். உனக்கு விருப்பமானதை எல்லாம் இங்கே நீ தேடி என்று சொல்லுவான். அந்த அடியான் அவனுக்கு விருப்பமானதை எல்லாம் சுவர்க்கத்தில் அங்கும் இங்கும் பார்த்து விரும்புவான். அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீ விரும்பி விட்டாயா? ஆம் என்று அந்த அடியான் சொல்லுவான். அப்போது அல்லாஹ் சொல்லுவான் அந்த அடியானை பார்த்து, நீ எவ்வளவெல்லாம் விரும்பினாயோ அந்த விருப்பத்தையும் உனக்கு தந்து இன்னொரு மனங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஆக குறைந்தபட்ச இன்பமாக இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவர்க்கத்திலே பல மாளிகைகள் வைத்திருக்கிறார். சுவர்க்கம் என்பது சாதாரணமான ஒரு வறண்ட, சாதாரணமான, அதாவது பாலைவனத்தை போன்ற ஒரு பகுதி அல்ல. அங்கே பல மாளிகைகள் இருக்கும், பல கட்டில்கள் இருக்கும், பல இன்பகரமான இடங்கள் இருக்கும். அதையும் ஹதீஸ்களூடாக, குர்ஆன் ஹதீஸ்களூடாக அல்லாஹ் எங்களுக்கு வழங்கப்படுத்தி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா அந்த பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறார், உலாயிக யுஸௌனல் குர்பத பிமா ஸபரு வ யுலகௌன ஃபீஹா தஹிய்யத்தன் வ ஸலாமா. பொறுமை இருந்த காரணத்தால் இவர்களுக்கு சுவனத்தில் உன்னதமான மாளிகை நட்புடியாக அளிக்கப்படும். வாழ்த்தும் சலாம் கொண்டு அவர்கள் அங்கே அழைக்கப்படுவார்கள் என்று செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சுவர்க்கத்துடைய கட்டிட அமைப்பை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செங்கல், அதனுடைய செங்கல் தங்கம் வெள்ளியிலானது, அதனுடைய கலவை மனம் கமலும் கஸ்தூரிலானது. கட்டள பயன்படுத்தக்கூடிய சிறு சிறு கற்கள் இருக்கிறதே, கற்கள் முத்து மற்றும் மாணிக்கத்தாலானவை, அவற்றின் மண் குங்குமம் பூவாலானவை. அம்மாளிகையை நுழைவார்கள், யாரெல்லாம் அந்த மாளிகையை நுழைவார்களோ அவர்கள் அருள் பெற்றவர்களாக இருப்பார்கள். அங்கே அவர்கள் கை செய்தப்பட மாட்டார்கள்.
அவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள். அங்கே சென்றவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது. அவர்களுடைய ஆடையும் கிடையாது. அவருடைய இளமையும் அங்கே முதுமையாக மாறாது. எப்போதும் இளமையுள்ளவர்களாக இருப்பார்கள். வயோதிபம் என்பது அங்கு கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி கண்ணியமானவர்களே அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை வழங்கப்பட்டிருந்த போது சுவர்க்கத்திலே ஒரு கண்ணாடி மாளிகை உண்டு. அதன் வெளிப்புறத்திலிருந்து உள்புறத்தையும் உள்புறத்திலிருந்து வெளிப்புறத்தையும் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய போது ஒரு கிராமவாசி எழுந்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாளிகை எவருக்காக உருவாக்கப்பட்டுள்ளது என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் தூய்மையான வார்த்தை பேசினாரோ, ஏழைகளுக்கு உணவளித்தாரோ, மக்கள் உறங்கும் நேரத்தில் தொழுதாரோ அவர்களுக்காகத்தான் இந்த மாளிகை. அன்பானவர்களே, பாருங்கள், 3 செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எவர் தூய்மையான வார்த்தை பேசினாரோ, அவருடைய நாவால் அருவருப்பான வார்த்தைகள் கிடையாது, பேசினால் தூய்மையான வார்த்தை, அப்படி பேசியவர்கள். அதே போன்று அவர் மற்றவர்களுக்காக தான தர்மம் கொடுத்து வாழ்ந்தவர்கள். மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களிலே இவர் அல்லாஹ்வை நினைவுபடுத்தி தொழுது கொண்டிருந்தவர். இவர்களுக்கு அல்லாஹ் அந்த கண்ணாடியிலான மாளிகையை கொடுக்கிறான். உட்புறத்தின் வெளிப்புறத்தையும் வெளிப்புறத்திலிருந்து உட்புறத்தையும் பார்க்கக்கூடிய அந்த மாளிகை எல்லாம் கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தில் இன்னும் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். சுவர்க்கத்தில் கூடாரம் உட்காரானவை, அதன் உயரம் 30 மைல் குறைவாக, அதனுடைய உயரம் 30 மைல் குறைவாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அவற்றின் ஒவ்வொரு மூலையிலும் முஃமினுக்கு ஒரு மனைவி இருப்பாள், கூலின் என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி இருப்பாள். அவள் மற்ற அந்த பெண்களை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அதனுடைய கட்டிட அமைப்பு, மாளிகையின் அமைப்பு விசாலமாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்தகைய அருளுக்கு சொந்தக்காராக நானும் நீங்கள் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, சுவர்க்கத்திலே ஆசன அமைப்பையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதை போல அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறார், فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وضرابي مبثوثة. அங்கு உயர்ந்த ஆசனங்களும் அருந்த குவளைகளும் அணியாக போடப்பட்ட தலையணைகளும் விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்களும் அங்கே உண்டு என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறார். இன்னும் சொல்கிறான், முத்தகீனா அலா சுருரின் மஸ்ஃபூஃபா வஸவஜ்னாஹும் பிஹூரின் ஐன். அங்குள்ள கட்டில்களில் முஃமின்கள் சுவர்க்கவாதிகள் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஊரின் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தை கன்னிகளை நாங்கள் திருமணம் செய்து கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் இன்னொரு குர்ஆனிலே சொல்கிறான். குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் வழங்கப்படுத்துகின்ற போது சுவர்க்கவாதிகள் அங்கே அந்த கட்டில்களில் தன்னை மறந்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சுவர்க்கம் அது முஃமினாக நல்ல முறையில் இந்த உலக வாழ்வினை அமைத்துக் கொண்டவர்கள், மனோ இச்சைக்கு தன்னுடைய வாழ்வை கொடுக்காதவர்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதை பயந்து வாழ்ந்தவர்களுக்கு நிச்சயமாக இப்படியான நலவுகள் தான் கொடுக்க பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த முஃமின் தான் இந்த முஃமினுக்கு தண்ணீர் புகட்டுவாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா ரஹீகுல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய முத்திரையிடப்பட்ட பானத்தில் நீர் புகட்டுவான். எந்த முஃமின் பரிசுத்த முஃமினுக்கு உணவளிப்பாரோ அந்த முஃமினுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் பழங்களை கொண்டு உணவளிப்பான். எந்த முஃமின் ஆடை இல்லாத முஃமினுக்கு ஆடை கொடுப்பாரோ அந்த முஃமினுக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் பச்சை நிற பட்டாடையை அல்லாஹ் அணிவிப்பான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் அருந்தக்கூடிய பானங்கள் அல்லது தேனாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், அல்லது வேறு வகையான, அதாவது இந்த உலகத்திலே போதை ஏற்படுத்தக்கூடிய அந்த போதை வஸ்துக்களாக இருக்கலாம். அன்பானவர்களே, அதுவெல்லாம் நாம் தடை செய்திருக்கின்ற அந்த விடயங்கள், அதை நிச்சயமாக அல்லாஹ் மறுமையிலே ஹலாலாக்கி தரப்போகிறான். சுவர்க்கத்திலே அல்லாஹ் மது ஆறுகளை ஓட வைப்பான். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், பல ஆறுகள் சுவர்க்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஆறுகளையும் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். மஸலுல் ஜன்னத்தில் லதி உஇதல் முத்தகூன்
فيها أنهار من ماء غير آسن وأنهار من لبن لم يتغير طعمه وأنهار من خمر لذة للشاربين وأنهار من عسل مصفى. அல்லாஹ் சொல்லுகிறான், சுவர்க்கம் முத்தகீங்களான அந்த நல்லடியார்களுக்கு இருக்கின்ற சுவர்க்கத்தின் உதாரணம். அங்கே பல ஆறுகளை நாங்கள் ஓடச் செய்வோம். அதிலே தெளிவான நீர் ஆறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். அதே போன்று அங்கே பாலாறுகள், மனிதனுக்கு பேரின்பம் அளிக்கக்கூடிய அந்த பாலாறுகள், அருந்தோருக்கு இன்பம் அளிக்கக்கூடிய மது ஆறுகள், தேன், தெளிவான தேன் ஆறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பழங்களை விரும்பி சாப்பிடுவோம். சுவர்க்கத்தின் உணவுக்குள்ள பழமாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது எப்படி பழம் என்றால், அன்பானவர்களே, ஒரு பழம் பறித்து விட்டால் அந்த பழம் பறித்த இடத்துக்கு இன்னொரு பழத்தை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். ஒரு கனி கடித்து விட்டால் அந்த கனியினுடைய ருசி ஒன்றாக இருக்கும், அடுத்த கனியிலே இன்னொரு ருசியாக இருக்கும். அப்படியான இன்பகரமான சுவர்க்கத்தை அல்லாஹ் முஃமின்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான். பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், யதுன ஃபீஹா பிகுல்லி ஃபாகிஹத்தின் ஆமினீன். நாளைய மறுமையினாலே அச்சமற்றவர்களாக சகலவிதமான கனி வகைகளையும் அங்கு அவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள். எந்தெந்த கனி வகை சுவர்க்கத்திலே நுழைந்த அந்த சூழ்நிலையில் விருப்பமோ அதை அவர்கள் தேடி கேட்டு பெற்றுக் கொள்வார்கள். அங்கே கேட்டு அவர்களை பெற்றுக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்கிறான், இரண்டிலும் பற்பல கனி வகைகளும் பெரிச்சையும் மாதுளையும் அவர்களுக்கு உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது, அவர்கள் தேர்ந்தெடுக்கும் கனி வகைகளும் அங்கே ஒன்று. இந்த கனிதான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்றல்ல, உங்களுக்கு தேவையான எல்லா பழங்களும் சுவர்க்கத்திலே இருக்கத்தான் செய்கின்றன. அந்த பழங்களில் எங்களுக்கு விருப்பமான பழத்தை தெரிவு செய்திருக்கலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி எல்லோரும் பழங்களை தெரிவு செய்தால் அந்த பழம் தடை செய்யப்படுமா? அந்த பழம் முடியுமா? அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். நிச்சயமாக அங்கே அதிகமான பழங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அந்த பழம் அங்கே முடியாது, அந்த பழம் அங்கே துண்டிக்கப்பட மாட்டாது, அங்கே தடை செய்யப்படவும் மாட்டாது. நீங்க பழம் அதிகமாக அனுப்பி விட்டீர்கள், இந்த பழம் உங்களுக்கு எடுக்க முடியாது, இங்க வேறு பழத்தை நீங்க தெரிவு செய்யுங்க என்று சொல்லப்படாது. அங்கே அதிகமான பழங்கள் இருக்கத்தான் செய்கின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அங்கே அந்த பழங்கள் துண்டிக்கப்படவும் மாட்டாது, அந்த பழங்கள் தடை செய்யப்படவும் மாட்டாது, அந்த பழங்கள் முடிந்து போக மாட்டாது என்ற செய்திகள் எல்லாம் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் லுஹர் தொழுகைக்கு சமூகம் கொடுக்கிறார்கள். லுஹர் தொழுகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற போது தொழுகைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே நாங்களும் அதற்கு பின்னால் சொல்வோம் என்பதாக நபி தோழர்கள் சொல்கின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையோ பிடிப்பதற்காக முன் சென்றவர்கள் பின்னால் வந்து விட்டார்கள். தொழுகை முடிந்ததும் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வின் தூதரே, இன்றைய தொழுகையில் என்றும் செய்திராத ஒரு செயலை நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்டார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு ஜன்னத், அதாவது சுவர்க்கத்தினுடைய அழகும் அதன் ஆடம்பரமும் காட்டப்பட்டன. அப்போது அங்குள்ள திராட்சையின் ஒரு குலை எடுக்க முயன்றேன். அது என்னை விட்டும் தூரமாக்கப்பட்டு விட்டது. அதை மட்டும் நான் உங்களிடம் கொண்டு வந்திருந்தால் அதை வானம் பூமிக்கு இடைப்பட்ட அனைவரும் சாப்பிட்டாலும் அதில் எதுவும் குறைந்திராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவு சுவர்க்கத்தில் இருக்கின்ற அந்த பொருட்கள், அந்த உணவுகள் எல்லாம் விசாலமான என்பார்களே. அது மாத்திரமல்ல, சுவர்க்கத்திலே அல்லாஹ் பல வகையான மாமிசங்களை வைத்திருக்கிறார். அதிலும் பறவைகளுடைய மாமிசம் எங்களுக்கு மிகவும் விருப்பமானது. பறவையுடைய மாமிசம் தான் சுவர்க்கத்தில் விருந்தாக கொடுக்கப்படும் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு பறவைகள் பழங்கள் கொடுக்கப்படுவதை போன்று அவருக்கு விரும்பிய மாமிசங்களும் அங்கே அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான்,
அவர்களுக்கு விரும்பிய பறவைகளுடைய இறைச்சிகளும் அங்கே அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான், அங்கே அவர்களுக்கு உணவு காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் என்று சொல்லுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவர்க்கத்திலே நிழல் தரக்கூடிய பல மரங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, கட்டிடத்துக்கு கீழால் இருந்தாலும் கூரைக்கு கீழால் இருந்தாலும் நிழல் கிடைக்கும். ஆனால் சுவர்க்கத்தில் அல்லாஹ் உயர்ந்த மரங்களை வைத்திருக்கிறான். அதாவது கிளையை விட்டு பறந்த அழகான மரங்களை வைத்து அதற்கு கீழே எங்களுக்கு ஓய்வுகளை வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், யகுல் வஹுல் ஜன்னதி ஃபீஹா வயஷ்ரபூன் வலா யதகஃபதூன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சுவர்க்கவாதிகள் அங்கே சாப்பிடுவார்கள், சுவர்க்கவாதிகள் அங்கே சாப்பிடுவார்கள், அங்கே அவர்கள் குடிப்பார்கள், அங்கே அவர்கள் மனம் கழிக்க மாட்டார்கள், சிறுநீர் கழிக்க மாட்டார்கள், மூக்கு சிற மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய உதாரணத்தை சொல்லிவிட்டு அவர்கள் தஸ்பீஹான அந்த வார்த்தைகளை கொண்டுதான் அவருடைய அந்த கழிவுகளை அல்லாஹ் அகற்றி விடுகிறான் என்று செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, பரிசுத்த அல் குர்ஆன் அல்லாஹ் பல இடங்களிலே சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஏன் நாம் நீங்கள் இந்த உலகத்திலே வழி தவறி வாழ்ந்துவிடக் கூடாது, நாளைய மறுமை நாளை சுவர்க்கத்தை பரிசாக பெறவேற்றிருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே சாலிஹான மனைவியோடு நாங்கள் வாழ்ந்திருந்தால், நல்ல குடும்பமாக கணவன் மனைவி வாழ்ந்திருந்தால் குடும்பமாக அல்லாஹ் அவர்களை சுவர்க்கத்திலே அனுப்புவார். அதையும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் இதை சொல்கிறான், உதுகுருல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹ்பரூன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்களும் உங்கள் மனைவியரும் மகிழ்ந்தவர்களாக சந்தோஷமானவர்களாக சுவர்க்கத்திலே நுழையுங்கள். அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் மனைவியுடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக நல்ல ஒரு குடும்பமாக இஸ்லாமிய சூழலோடு அல்லாஹ்வை பயந்து தொழுகையோடு தக்வாவோடு குர்ஆன் திலாவத்தோடு திக்ரோடு உலகத்திலே வாழ்ந்தால் குடும்பமாக நாம் சுவர்க்கத்தில் நுழைவோம் என்று செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவர்க்கம் செல்கின்ற குடும்பமாக நாம் எங்களுடைய குடும்பத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள பெரிய பொறுப்பு எது தெரியுமா? குடும்பத்திலே உள்ள பொறுப்பு தான் பெரிய பொறுப்பு. நானும் அந்த குடும்பத்திலே ஒரு தலைவனாக இருக்கிறேன் என்ற அடிப்படையிலே நானும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற நாம் தரப்படுத்திருக்கின்ற மனைவியினுடைய பிள்ளைகள் இவர்களை நரகத்தில் இருந்து பாதுகாப்பதுதான் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பொறுப்பு தான். மிகப்பெரிய டியூட்டியாக மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. இந்த கடமைப்பாட்டை நானும் நீங்கள் செய்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய குடும்பம் நாளைய வருகையினாலே சுவர்க்கத்தை தான் அடைந்து கொள்ளும் என்ற செய்தியை நாம் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, சுவர்க்கத்திலே அல்லாஹ் பல வகையான வாகனங்களை வைத்திருக்கிறான், பல வகையான அதாவது ஒட்டகங்களை வைத்திருக்கிறான், பல வகையான குதிரைகளை வைத்திருக்கிறான். எந்தெந்த குதிரைகள் உங்களுக்கு தேவையோ, எந்தெந்த வகையான ஒட்டகங்கள் தேவையோ எல்லாவற்றையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பாருங்க, ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபி தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, சுவர்க்கத்தில் நுழையதற்கு பின்னால் அல்லாஹ் சிவப்பு, அதாவது சிவப்பு நிற யாக்கூத் என்ற குதிரையில் பவனி வர நாடினால் நீ நினைத்த இடமெல்லாம் அங்கும் இங்கும் சுமந்து செல்லலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்திலே அதாவது குதிரை இருக்கிறதா என்று கேட்ட ஒரு நபித்தோழருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதில், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீ விரும்பினால் அந்த குதிரையில் ஏறி சென்ற இடம், நீ விரும்பக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போய் வரலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தார். அப்போது இன்னொரு மனிதர், இன்னொரு நபித்தோழர் இருந்து அல்லாஹ்வின் தூதரே, சுவர்க்கத்தில் ஒட்டகம் உண்டா என்று கேட்டார். ஆரம்பத்திலே கேட்கிறவர் குதிரை, இரண்டாவது கேட்கின்ற ஒட்டகம் இருக்கிறதா என்று கேட்கிறார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பதிலை கொஞ்சம் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்கள் முந்தைய மனிதருக்கு கொடுத்த பதிலை கொடுக்கவில்லை. நீ சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டால் உன் மனம் விரும்பியதும் உன் கண்களுக்கு குளிர்ச்சியானதும் கிடைக்கும். அங்கே நீ விரும்புகின்ற இந்த ஒட்டகம் மாத்திரமல்ல, உனக்கு விருப்பமான எந்தெந்த சவாரி செய்யக்கூடிய குதிரைகளோ ஒட்டகங்களோ வேறு வகையான வாகனங்களோ நிச்சயமாக அல்லாஹ் அங்கே கொடுத்து அங்கே உனக்கு சுவர்க்கத்தை அனுபவிக்க தருவான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இத்தகைய சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக நாம் நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சோழவாதிகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹ் தஆலா அவர்களை சந்திக்கக்கூடிய நாளாக அந்த நாளை வைத்திருக்கிறார்.
சுவர்க்கவாதிகள் அவர்களுடைய அந்த மனங்கள் சுவர்க்கத்திலே நுழைந்ததற்கு பின்னால் அவருடைய மனங்கள் அவருடைய உறவுகளுடைய மீனிகளை பற்றி அவர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே அத்தகைய ஒரு சிறப்பை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சுவர்க்கத்திலே அல்லாஹ்வை பார்த்து அலாதியான ஒரு இன்பம். சில மனிதர்கள் முஃமின்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் நாளைய மறுமையினால் அல்லாஹ்வுடைய லிகாவை அல்லாஹ்வை பார்ப்பதற்கு ஆசைப்படுவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சக்தியை கொடுப்பார்களே. அத்தகைய ஒரு சிறப்பு அல்லாஹ்வை அந்த சந்திக்கக்கூடிய அந்த சிறப்பை பெறக்கூடிய அந்த சுவர்க்கவாதிகள் நிச்சயமாக பாக்கியம் பெற்றவர்கள். அதை விட மிகப்பெரிய சிறப்பு இருக்க முடியும் என்பார்களே. எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக நல்ல முடிவு கிடைக்கும். இந்த உணவு வாழ்வு என்பதை நாங்கள் விரும்பியோ விரும்பியோ கொஞ்சம் காலம் என்பதை விட்டு சென்றுள்ளோம். 5 வகையான உலகம், அதிலே ஒரு உலகத்திலே நாம் இருக்கிறோம். முதலாவது ஆலமுல் அர்வாஹ், ரூஹுடைய உலகத்தில் இருக்கிறோம். அது அடுத்ததாக ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கற்பனையிலே சில காலம் இருந்தோம். அதற்கு அடுத்ததாக ஆலமுல் துனியாவிலே சில காலம் ஒவ்வொரு கூடினால் 100 வருடம் வாழ்வோம். அதுவும் அதிர்ஷ்டம் கண்ணியமான அல்லாஹ் கொடுத்த ஆயுளாக இருக்கும். அதற்கு பின்னால் ஆலமுல் பர்ஸக், கபருடைய வாழ்க்கையை குறித்து காலம் இருக்கும். அதற்கு அடுத்ததாக மஹ்ஷர், அதற்கு அடுத்ததாக அன்பானவர்களே ஆலமுல் ஆகிரா, அங்கதான் நிரந்தரமான சோகி, நிரந்தரமான வெற்றி அங்கு இருக்கிறது. எனவே இந்த உலக வாழ்வில் நல்லவர்களாக நாம் நீங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும். தொழுகைகளை யாரும் சதா செய்யக்கூடாது. அன்பானவர்களே, நாங்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு பொறுப்புதாயாகுவோம். கரம் பிடித்த மனைவிக்கு நாங்கள் பொறுப்புதாய் ஆகுவதைப் போல அதுக்கு பின்னால் பிள்ளைகள் பெற்றுவிட்டால் மிகப்பெரிய பொறுப்புதாய் அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நாங்கள் இருக்க வேண்டும். பிள்ளை தொழு, மகன் தொழு, மகள் தொழு என்று சொல்வதை விட நானும் நீங்கள் தொழுகையாளிகளாக இருந்தால் பிள்ளைகள் தானாக தொழும். நானும் நீங்கள் போராடக்கூடியவர்களாக, காலை மாலை செய்யக்கூடியவர்களாக, உண்மையை பேசக்கூடியவர்களாக இருந்தால் எங்களுடைய குழந்தை தானாக வளர்மானவர்களே. இன்றைய சூழலில் எங்கள் குழந்தைகளை பார்ப்பது மிகவும் கஷ்டமான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் ஈடெடுத்த பெற்றோருக்கு செய்கின்ற நன்றிக்கடனாக எங்களுடைய பெற்றோர் கபர்களை வாழ்ந்து கொண்டிருந்தால் அவருடைய உதேசங்களை பாதுகாக்கின்ற குழந்தைகளா இந்த பெற்றோர் அல்லது எங்களுடைய பரம்பரை நல்லதொரு பரம்பரையாக இருக்கும். எங்களுடைய தாய் தாப்பன் எந்த தொகுதியை சதா செய்திருக்க மாட்டார்கள். எங்களுடைய தாய் தாப்பன் ஒவ்வொரு நாளும் குர்ஆனோதக்கூடியவராக இருப்பார்கள். எங்களுடைய தாய் தாப்பன் எங்களுடைய பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்யக்கூடியவராக இருப்பார்கள். அந்த பண்பாடுகள் பிள்ளைகளுடைய வாழ்விலே இல்லாவிட்டால் கண்ணியமானவருடைய தாய் தாப்பனுடைய அந்த வசியத்தையும் தாய் தாப்பனுடைய பண்பாடையும் பின்பற்றாத பிள்ளைகளாக நாம் மாறிவிடுவோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகிலே வாழுகின்ற போது அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்துவோம். தொழுகைகளை சதா செய்யாமல், அதே போன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எந்த முடிவு செய்யாமல், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எந்த முடிவு செய்யாமல் வாழ்ந்து, அதே போன்று பாவங்களை யாராவது ஈடுபட்டுக் கொண்டிருந்தால், பாவங்களுக்கு யாராவது உதவியாக இருந்தால் அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கண்ணியமானவர்களே, சில வேளையில் அல்லாஹ்வுடைய அருள் தடைப்படுவது நாங்கள் செய்கின்ற பாவங்களால் தான். எனவே எந்த அளவென்றால் நாங்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளால் வாய் பேச முடியாத கால் நடைகள் கூட அல்லாஹ் மழை இருக்காமல் எங்களுடைய இந்த பாவத்தின் காரணமாக சபபாக அல்லாஹ் செய்திருக்கிறார். எனவே அல்லாஹ் நல்லே இந்த உலகத்தில் வாழ்ந்து சௌபாக்கியம் கொள்ளுங்கள். தொழுகை நேரத்தில் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இது சரி, மழை இல்லாத காலம், மழை இல்லாத காலம், மழையை நாங்கள் தேடுகின்ற காலம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக கையேந்துங்கள். அல்லாஹ்வுக்கு முடியுமான தருணங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஏழைய மக்களுக்கு இனி முடியுமானவர்களுக்கு கொடுத்து விட்டு அந்த கையேந்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய தேவைக்கு நிறைவேற்றி தருவான். நிச்சயமாக மழையை பொழிய செய்து விவசாய நிலைகளை அதிக விளைச்சலை தருவான். கால்நடைகளுடைய இந்த உற்சாகமான ஆரோக்கியமான நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வருவாயாக இருக்கின்ற சின்ன தோப்புகளை அல்லாஹ் நல்ல முறையில் வளர செய்து அதனூடாக ஒரு சமூகத்திற்கு அதை ஒரு பெரிய ஒரு வருவாய் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக அந்த வருவாய்களை அல்லாஹ் அதிகப்படுத்துவார். எனவே எங்களுடைய நற்கர்மங்களை அதிகரித்துக் கொள்வோம். நல்லவர்களாக நானும் நீங்கள் வாழ்வோம். மௌத்துக்கு முன்னால் தௌபா செய்து கொள்வோம். அல்லாஹ் இன்னும் மூச்சுகள் புரிந்து கொண்டால் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே அல்லாஹ் தந்த ஆயுளை முடிப்பதற்கு முன்னால், அல்லாஹ் தந்த ஆயுளை இந்த உலகத்திலிருந்து பிரியா செய்வதற்கு முன்னால் தௌபாவோடு எந்த தொழுகையில் சதா இல்லாமல் அல்லாஹ் பொருத்தமானவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாளை வறுமையினால் சுருக்கத்தை பரிசாமக்கூடிய கூட்டத்தில் இறைவாய்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போதும் தப்பு தவறுகள் செய்யாமல் வாழக்கூடிய மக்களாக கபூல் கொள்வாயாக. யா அல்லாஹ் தப்பு தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர்களாக, நலவுகளை
அமல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களாக எங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய தப்புந்தவர்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களை தண்டித்து விடாதே அல்லாஹ். நாங்கள் செய்யக்கூடிய தப்புந்தவர்களை கொண்டு ஒன்றுமே அறியாதக்கூடிய பச்சில குழந்தைகளை தண்டித்து விடாதே அல்லாஹ். இந்த ஊருடைய வழக்கத்தையும் கருணையும் புரிந்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய விவசாய நிலங்களை பாதுகாத்து தந்துடுவாயாக. யா அல்லாஹ் கால்நடைகளை பாதுகாத்து தந்துடுவாயாக. யா அல்லாஹ் அவருடைய அருள்மனை வழக்கத்தை எங்களுக்கு என்று பெருந்துடுவாயாக. யா அல்லாஹ் அந்த ஊருக்கு நல்லதை செய்துவிட்டு போன சீதவிகள், நிர்வாகம் செய்த முன்னாள் நிர்வாகிகள், இந்த ஊருக்காக நிறைய உதவிகளை செய்த தனவந்தர்கள், வளமாக்கள், இந்த ஊரிலே வாழ்ந்த சீதவிகள், தூரத்தில் இருந்து வந்து ஊரிலே இருந்து நிறைய சேவை செய்த எல்லா கபராளிகளை நீ கபூல் செய்வாயாக. அவருடைய கபர்களை தூரத்துக்கு பூஜோடு ஆக்கி வைப்பாயாக. யார் அந்த ஊருக்கு சேவை செஞ்சு யாரெல்லாம் நோய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. அவருடைய வாழ்விலை நீ வழக்கத்தை ஏற்படுத்துவாயாக. அவருடைய பொருளாதாரங்களை வழக்கத்தை ஏற்படுத்துவாயாக. அதே போல் யாரெல்லாம் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறார்களோ அவருடைய ஆய்வுகளை வழக்கத்தை ஏற்படுத்துவாயாக. அவருடைய தொழில்களை வழக்கத்தை ஏற்படுத்துவாயாக. அவர்களை கபூல் செய்வாயாக. யார் அந்த